வணக்கம். பெயர் மனோரமா. இயற்பெயர் கோபிசாந்தா. பிறப்பு மே 26, 1937. இறப்பு அக்டோபர் 10, 2015. பெற்றோர் காசி கிளாக் உடையார் ராமாமிர்தம். வகித்த பதவி நடிகை. விருதுகள் பத்மஸ்ரீ, கலைமாமணி விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது. வரலாறு. வாழ்க்கை வரலாறு. தமிழ் திரைப்பட ரசிகர்களால் ஆச்சி என அன்போடு அழைக்கப்படும் மனோரமா அவர்கள் இந்திய திரைப்படத்துறையில் மாபெரும் சாதனை படைத்த ஒரு புகழ்பெற்ற நடிகை ஆவார். தமிழ் திரையுலகம் தந்த முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம். ஆர். செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் என். என ஐவருடன் நடித்த பெருமைக்குரிய ஒருவர் அவர் மட்டுமே. தமிழ் சினிமாவில் அவருடைய சாதனை மிகவும் வியப்புக்குரியது தான். அவர் சுமார் 5000க்கும் மேற்பட்ட நாடகங்களிலும் 1200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து உலக புகழ்பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஈடிணையற்ற பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கிளறவிக்கப்பட்டார். மேலும் தமிழக அரசின் கலைமாமணி விருது, புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது, மலேசிய அரசிடம் இருந்து டத்தோ சாமுவேல் சரித்திர நாயகி விருது, கேரளா அரசின் கலாசாகர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, சிறந்த குணச்சித்திர நடிகைக்காக அண்ணா விருது, என்.எஸ்.கே விருது, எம்.ஜி.ஆர் விருது, ஜெயலலிதா விருது மற்றும் பல முறை பிலிம்பேர் விருதுகள் என பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார். நாடக நடிகையாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தமிழ் சினிமாவில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரம் என பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று சுமார் 1200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து திரைப்படத்துறை வரலாற்றில் மாபெரும் சாதனை படைத்தவர் ஆச்சி அவர்கள். பிறப்பு கோபிசாந்தா என்னும் இயற்பெயர் கொண்ட அவர் 1937ஆம் ஆண்டு மே 26ஆம் நாள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மன்னார்குடி என்ற இடத்தில் தந்தையார் காசி கிளார்க்குடையார் என்பவருக்கும் தாயார் ராமாமிர்தம்மாள் என்பவருக்கும் மகளாக பிறந்தார். ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி. வறுமை மற்றும் பல குடும்ப பிரச்சனை காரணமாக இவரும் இவருடைய தாயாரும் இராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலுள்ள பள்ளத்தூர் என்ற இடத்தில் குடிபெயர்ந்தனர். தன்னுடைய பள்ளிப்படிப்பை பள்ளத்தூரில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளியில் தொடங்கிய அவர் சிறுவயதிலிருந்தே பாடுவதில் ஆர்வம் பெற்று விளங்கினார். ஒரு காலகட்டத்தில் அவரது அம்மாவிற்கு இரத்தப்போக்கு ஏற்படவே தன்னுடைய பள்ளிப்படிப்பை பாதியிலேயே முடித்துக்கொண்டு ஒரு பண்ணையார் வீட்டில் குழந்தையை பார்த்து கொள்ளும் வேலைக்கு சேர்ந்தார். நாடகத் துறையில் ஒரு பயணம். ஒரு நாள் அவருடைய ஊரில் அந்தமான் காதலி என்ற நாடகத்தை அரங்கேற்றினார்கள். அதில் பெண் வேடம் போட்டவருக்கு சரியாக பாடவரவில்லை என கருதி மனோரமாவை அதில் நடிக்க வைத்தார்கள். அந்த நாடகத்தில் இவருடைய பாட்டையும் குரல் இனிமையையும் நடனத்தையும் பார்த்த அனைவரும் இவரை வெகுவாக பாராட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாடகத்தில் பணியாற்றிய இயக்குனர் சுப்பிரமணியனின் உதவியாளர் திருவேங்கடமும் ஹார்மோனியம் வாசித்த தியாகராஜனும் அவருடைய பெயரை மனோரமா என மாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து பல நாடகங்களில் நடிக்க தொடங்கிய அவர் நாடக உலக ராணி என்று போற்றும் அளவிற்கு உயர்ந்தார். திரைப்படத்துறையில் அவரது பயணம். அவர் வைரம் நாடக சபாவில் நடித்து கொண்டிருந்த பொழுது சென்னையில் சில நாடகங்களில் நடிக்க வாய்ப்புகள் கிடைத்தது. அப்பொழுது ஜானகிராமன் என்பவர் இவரை தேடி வந்து தான் இன்ப வாழ்வு என்னும் திரைப்படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் அதில் நடிக்க ஒப்பந்தம் செய்ய வந்திருப்பதாகவும் கூறினார். ஆனால் அந்த படம் பாதியிலேயே நின்றுவிடவே அதன் பிறகு கவிஞர் கண்ணதாசனின் ஊமையன்கோட்டை என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படமும் ஆரம்பத்திலேயே நின்றுவிடவே மிகவும் மனமுடைந்து போனார். இருந்தாலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் 1958ஆம் ஆண்டு மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் நகைச்சுவை நடிகையாக சினிமா திரையில் முதலாக மனோரமாவை அறிமுகம் செய்தார். கலையுலக வெற்றி பயணம். தன்னுடைய முதல் திரைப்படத்திற்கு பிறகும் பல நாடகங்களில் நடித்து வந்த அவர் மாலையிட்ட மங்கை,
களத்தூர் கண்ணம்மா, கொஞ்சம் குமரி, பாலும் பழமும், பார் மகளே பார், திருவிளையாடல், அன்பே வா, தில்லானா மோகனாம்பாள், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, எதிர் நீச்சல், கலாட்டா கல்யாணம், ஆயிரம் பொய், பட்டிக்காடா பட்டணமா, காசேதான் கடவுளடா என தொடர்ந்து பல வெற்றிப்படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தார். 1958ஆம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் மாலையிட்ட மங்கை என்ற படத்தில் தன்னுடைய சினிமா வாழ்க்கையை தொடங்கிய அவர் இன்று வரை சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து உலக சாதனை கின்னஸ் புத்தகத்தில் தன்னுடைய பெயரை பதிவு செய்து மாபெரும் சாதனை படைத்துள்ளார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் திரையுலகம் தந்த முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்.ஜி. ஆர்., செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் என்.டி.ஆர். என ஐவருடன் நடித்த பெருமைக்குரிய ஒருவர் மனோரமா மட்டுமே. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சிங்களம் என பல மொழிகளில் தனக்கே உரித்தான நடிப்பில் முத்திரை பதித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் காட்டுப்பட்டி சரித்திரம், அன்புள்ள அம்மா, தியாகியின் மகன், வானவில், ஆச்சி இன்டர்நேஷனல், அன்புள்ள சிநேகிதி, அலி ராஜ்யம், அவள், ரோபோ ராஜா, மனுஷி, வா வாத்தியாரே, டீனா மீனா போன்ற பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கை. சபா நாடக குழுவில் நடித்து கொண்டிருந்த பொழுது அந்த நாடக குழுவில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ்.எம். ராமநாதன் அவர்கள் மனோரமாவை காதலித்தார். அதன் பிறகு அவருடைய காதலை மனோரமா ஏற்றுக்கொண்டதால் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு பூபதி என்ற மகன் உள்ளார். விருதுகளும் மரியாதைகளும். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது 1988 புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது. 2002 மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது. 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். மலேசிய அரசிடம் இருந்து டத்தோ சாமுவேல் சரித்திர நாயகி விருது. கேரளா அரசின் கலாசாகர் விருது. சினிமா எக்ஸ்பிரஸ் விருது. சிறந்த குணச்சித்திர நடிகைக்காக அண்ணா விருது, என்.எஸ்.கே. விருது, எம்.ஜி.ஆர். விருது, ஜெயலலிதா விருது என பல்வேறு விருதுகளை தமிழ்நாடு அரசு அவருக்கு வழங்கி கிளறவித்தது. சினிமா உலகில் நகைச்சுவை என்றால் நடிகர்கள் மட்டும் தான் என்னும் நிலையை மாற்றி நடிகைகளும் காமெடியில் சாதனை படைக்க முடியும் என்று நிரூபித்தவர் மனோரமா அவர்கள். திரையுலக வரலாற்றில் 1000 படங்களுக்கு மேல் நடித்து உலக புகழ் பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்ற சாதனை, இந்தியாவில் 5 முதல்வர்களுடன் நடித்த பெருமை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, சிங்களம் என 6 மொழிகளிலும் சிறந்த குணச்சித்திர நடிகை என இன்னும் பல அடையாளங்களை இவருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் சினிமாவில் நகைச்சுவை, குணச்சித்திரம் என இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது எனலாம். ஒரு சாதாரண மேடை நடிகையாக தன்னுடைய கலையுலக வாழ்க்கையை தொடங்கி சினிமாவில் எம்.ஜி.ஆர்., சிவாஜி என அன்றைய காலம் முதல் இன்றைய தலைமுறை வரை சுமார் 50 ஆண்டுகளுக்கும் மேல் தமிழ் திரையுலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி. யூ ஸ்லாட் மிஷின் 7.